வணக்கம், காஞ்சிகேசன் பேசுகிறேன். ஹாப்பி வெனஸ்டே. இன்றைக்கி என்ன நாள் தெரியுங்களா? அமாவாசை. ஓகேங்களா? என்னம்மா இன்னைக்கு? ஹலோ, வணக்கங்க. எல்லாரும் அமாவாசை சாமி கும்பிடுறவங்க இருப்பாங்க. எல்லார் வீட்லையுமே அமாவாசைக்கு நம்ம காலையில எழுந்து குளிச்சுட்டு கொண்டுட்டு பெரியவங்களை நல்ல நமஸ்காரம் பண்ணிக்கிட்டோம்னா அன்றைய நாள் ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க, சிறப்பாக இருக்கும். ஆமா, பெரியவங்களை நினைச்சுக்கிறோம் இல்லையா? முன்னாடி நம்மளோட இருந்தவங்கள நம்ம இன்னைக்கு ரொம்ப நல்லா நினைச்சுக்கணுங்க. இன்னைக்கு வந்து பிறந்த நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும், திருமண நாள் கொண்டாடுற அத்தனை பேருக்கும், வேலை கிடைக்காதவங்களுக்கும் வேலை கிடைக்கணும் சொல்லி எங்களுக்காக நீங்களும் உங்களுக்காக நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கலாங்க. இன்னைய நாள் இனிய நாளும் அமையணும். இன்னைக்கு வந்து நேத்து நைட்டு சுட்டு வச்ச சப்பாத்தி இருந்ததுங்க, அது ஒரு 2 சப்பாத்தி. ஆமா, காலையில தோசை சுட்டுக்கிட்டேங்க. அடை இன்னைக்கு எங்க வீட்டுல அடை மாவு செய்துட்டு அடை இன்னைக்கு சுட்டு வச்சு வச்சுக்கிறேன். ஆமா, இது வந்து மாங்காய் தொக்கு. மாங்காய் தொக்குன்னு இந்த தித்திப்பு மாங்காய் இருக்குது இல்லையா, பெங்களூர் மாங்கான்னு சொல்லுவோம். அதை கொஞ்சம் முக்கா கனிஞ்சதுல ஊறுக்காய் போட்டு பாருங்க, ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. இது எங்க அப்பாவோட ஃபேவரேட்டுங்க. எங்க அப்பாவுக்கு அந்த மாதிரி பிடிக்கும், அதனால எங்களுக்கும் அப்படிதான் பிடிக்கும். நாங்க அந்த மாங்காய் முக்கா பாகம் கனிஞ்ச மாங்காயில நாங்க ஊறுக்காய் போட்டு சாப்பிடுவோம், ரொம்ப டேஸ்டா இருக்குங்க. அம்மா சொன்னது எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஆமா, கத்திரிக்காய் மாங்காய் சாம்பாருங்க வச்சுட்டு வாழைக்காய் வறுவல் இன்னைக்கு சாப்பிடுங்க. இதே போல எப்பயாவது நீங்களும் இந்த காம்பினேஷன்ல செய்து பாருங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. சும்மா ஜாலியாக செய்வோம், அவ்வளோதான். ஓகேங்களா? அப்புறம் அந்த சீரடி போகிறவங்க அந்த சனி சிக்னாப்புன்னு ஒரு இடம் இருக்குது, அதான் அந்த சனீஸ்வர பகவானோட கோயில். அந்த இடம் அங்கேருந்து சீரடிலேருந்து ஒரு 4 மணி நேரம் ஆகும், 5 மணி நேரம் கூட ஆகும். அந்த இடம் அந்த சனி சிக்னாப்பூர் அந்த இடத்துல எந்த இடத்துலையுமே கதவு இல்லைங்க. கதவு மீன் பூட்டு கிடையாது. வீட்டுக்கு என்ன, எந்த வீட்டுக்குமே கதவு கிடையாது, பூட்டு கிடையாது, எல்லாமே ஓப்பன்லேயே இருக்கும். அது என்னான்னு தெரியல. அங்கே திருடு போவாதன்னு திருட மாட்டாங்க யாரும் அப்படின்றாங்க. ரொம்ப ஆச்சரியமான விஷயம் அது. அதை நான் 2 வாட்டி போயிருக்கேன். அந்த இடத்துல நிற்க முடியல, ஏன்னா வண்டி வேகமாக போயிடுச்சு. இன்ன வாட்டி போனால் அது என்ன காரணம் நான் கேட்டே சொல்கிறேன். அதே மாதிரி நம்ம ஊரில் இந்த கரும்பு ஜூஸ்லாம் பார்த்துருக்கோம் இல்லையா, நம்ம மிஷினில் தான் இப்போ பண்ணுறாங்க. அந்த ஊரில் எப்படின்னா இந்த செக்கு மாடு வச்சுட்டு மாடு செக்கு போடுற மாதிரி அதில் கரும்பு போடுறாங்க, கட்டுக்கட்டாக போட்டு ஜூஸ் நிறைய எடுக்கிறாங்க. அந்த மாடு சவுண்டு வருது. அதே நான் வீடியோ போடுறேங்க, அது எப்போனா போகும்போது பார்த்தா போடுறேன். ஓகேங்களா? அப்புறம் இன்னொன்று சொல்கிறேன். நம்ம வீட்டில் இன்றைக்கி கேஸ் ஆகிடுச்சு. உடனே இந்த அம்மா சொல்கிறாங்க எனக்கு சிலிண்டர் மாற்றணுன்னு. சிலிண்டர் மாற்றணும், நம்மளுக்கு பழக்கப்பட்ட வேலை தான் வைங்க. சிலிண்டர் மாற்றணும் எல்லாம் இருந்தாலும் மனத்துக்குள்ளே ஒரு பயம் இருக்குது. உங்களுக்கு அந்த பயம் இருக்குதா போனேன் ஒன்றும் ஆகாது. இருந்தாலும் உள்ளுக்குள்ளே ஒரு பய உணர்ச்சியோடு தான் நம்ம சிலிண்டர் மாற்றுறோம். ஓகேங்களா? மாற்றும்போது கேப்லாம் பாருங்கள், ஏன்னா சவுண்ட் தான் கம்ப்ளைண்ட் பண்ணுறோம். ஓகே,